டேய் ஜெஃப்ரி மாதிரிலாம் உன மாதிரி ஒரு கேவலமானவங்களாம் ஒரு சுத்தமா எவனாலுமே இருக்க முடியாரா. நேத்து என்றானா அவன் ராணா விழுந்ததுக்கு வந்துட்டு நான் இப்படி பண்ணல, நான் அப்படிதான் பண்ணேன், அவன் அப்படி விழுந்துச்சு, ரைட் சைட்ல விழுந்துச்சு, லெஃப்ட் சைட்ல கை காமிக்கிறான், லெஃப்ட் சைட்ல விழுந்துதான் ரைட் சைட்ல கை காமிக்கிறான், அப்படி இப்படின்னு அவன் மேல உள்ள தப்ப எப்படியாச்சும் நான் வந்துட்டு மறைக்கணும், எப்படியாச்சும் அவன் தப்ப வந்துட்டு எப்படியாச்சும் என் மேல இருந்த தப்ப மறைச்சு அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் அவனுங்க வந்துட்டு அச்சோ ஜெஃப்ரி மேல தப்பு இல்லையா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனுங்க வந்து ஜெஃப்ரிக்கு சொம்பு தட்டுறது வந்து நம்ம சௌந்தர்யா அன்சிதா எல்லாருமே வந்து சொம்பு தட்டினானுங்க. அது அன்சிதாலாம் லாஸ்ட் முடிக்கும் சொம்பு மட்டும் தான் தட்டிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அண்டா பக்கமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நைட் வரைக்குமே வந்துட்டு அண்டாலாம் கொண்டு வந்துட்டானுங்க. கிட்டத்தட்ட அண்டா தட்டுற அளவுக்கு வந்துட்டு ஜெஃப்ரிக்கு வந்து அண்டா தட்டுற அளவுக்கு வந்து சௌந்தர்யா வந்து தட்டிட்டு இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்து எப்படி பண்ணானோ நான் பண்ண தப்ப வந்துட்டு நான் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எப்படி அவனுக்குன்னு ஒரு கிறுக்கி ஒருத்தவ இருந்தால சௌந்தர்யா அவ போயிட்டு நம்ம சொம்பு தட்டி இருந்தால அவ வந்துட்டு எப்படி சப்போர்ட் பேசினாலோ அதே மாதிரி இப்ப அன்சிதா ஓகேங்களா. இப்ப அன்சிதா வந்து அவர் டீம்ல வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு சண்டை. ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே என்னடா பயங்கரமான சண்டைன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கட்டடம் வந்துட்டு கட்டுறாங்க ஓகேங்களா. கன்வே அந்த ஒரு டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அந்த கட்டடம் கட்டுறாங்க. கட்டடம் கட்டும்போது எதுவுமே செங்கல் வந்து ஒளிச்சு வைக்க கூடாது, எல்லாமே தெரியிற மாதிரி தான் வைக்கணும் ஓகேங்களா. எல்லாமே தெரியிற மாதிரி தான் வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கட்டையை வந்துட்டு அடிக்கிட்டே போகணும். இதுதான் வந்துட்டு டாஸ்க் ஓகேங்களா. இதுல என்ன பண்றான் ஜெஃப்ரி ரவுண்டா வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஓகேங்களா. ரவுண்டா வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சு செங்கலை வந்து உள்ளுக்குள்ள போட ஆரம்பிச்சிட்டான். அந்த நடுவுல கேப் இருக்கும்ல அந்த இதுல வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டான். அந்த இதுக்குள்ள வந்துட்டு செங்கல் வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல்ஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அந்த ரூல்ஸ் வந்து வட்டமா தான் வந்து கிட்டத்தட்ட வட்டமா தான் அடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து அந்த ஒரு உள்ளுக்குள்ள வந்துட்டு போட்டு அவன் ஒழிச்சு வச்சிட்டான். ஜெஃப்ரி வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த உள்ளுக்குள்ள போட்டு எல்லாமே ஒழிச்சு வச்சிட்டான். இது வந்துட்டு ரயன் வந்துட்டு கேட்கறான். எல்லாருமே வந்துட்டு ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு உங்களுக்கு, அதுல பிக் பாஸ்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு உங்களுக்கு, இந்த மாதிரி உள்ளுக்குள்ள எல்லாம் வைக்க கூடாது, ஜெஃப்ரி வந்து உள்ளுக்குள்ள வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு. அதை வந்துட்டு எல்லாருமே வந்து கேட்கறாங்க. ஒரு காமன் சென்ஸ் இல்லையா, உள்ளுக்குள்ள வைக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்புறம் எதுக்கு வைக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரயன் வந்து செம்மையா வந்து கோவப்பட்டு வந்து கேட்கறாப்ல. இதுல பாத்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு ஜெஃப்ரிக்கு பயங்கரமான ஒரு சட்டை. இதுல என்னடா டே ரஞ்சித் வந்து உள்ள வைக்கும்போது உனக்கு தெரியுமா தெரியாதா, ஏன்னா கேட்டா வந்து ரயன் வந்து கேட்கும்போது எனக்கு உள்ள வச்சது தெரியாது, நான் உள்ளேயே வைக்கல, நான் உள்ள எல்லாம் வைக்கவே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லிருக்கான். சரி உள்ள நீ வைக்கல, அடுத்தவங்க உள்ள வைக்கும்போது பவித்ராவா இருக்கட்டும் அன்சிதாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே உள்ள வைக்கும்போது உனக்கு தெரியும்ல, அப்ப நீ கேட்டிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம ரஞ்சித் வந்து கேட்டிருக்காப்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முத்து வந்துட்டு பெரிய சண்டை வந்துட்டு போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பக்கமா வந்துட்டு அந்த சண்டை போயிட்டு இருக்கு உங்களுக்கு. பண்ணவங்க சொன்னா எப்படி ஏத்துக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு சொல்லிப்பான் உங்களுக்கு. எப்படி நாங்க ஏத்துக்கிறது, நீங்க சொல்றதுனால எங்களால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஏதோ ஒரு கான்வர்சேஷன் வந்து பெருசா வந்துட்டு போயிட்டு இருக்கும் போது அதுக்கு முத்து வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, எப்படி இதெல்லாம் பேசக்கூடாதுன்னா எப்படி அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நீலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஃப்ரி வந்து முத்துக்குமார்ட்ட வந்து சொல்லியிருக்கான். என்ன இதுல புரியல, இவனுக்கு சப்போர்ட்னா அப்படியே எல்லாருமே வந்து எனக்கு பேசுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்றாங்க. இதே வந்துட்டு அவங்க ஆப்போசிட்டா மாறணும்னா நீ என்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஜெஃப்ரி மாறிடான். நேத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த ராண வந்துட்டு அந்த ஒரு கட்டு மட்டும் போடாம வந்திருந்தானா அவன் வந்துட்டு பொய்யா தான் நடிக்கிறான், பொய்யா தான் இருக்கிறான், பொய்யா தான் வச்சிருக்கான். வெளியில இருக்கவனுங்களா அப்படிதான் ஒரு எல்லாம் லைவ் பாத்துருக்கானுங்க. அந்த ஒரு எப்படா ஒரு டாக்டர் வந்துட்டு போய் சொல்லுவானுங்க, இது இன்னும் வந்துட்டு விசாரிங்க, இன்னும் வந்துட்டு உள்ள போய் பாருங்க, இன்னும் வந்துட்டு கரெக்டா அனலைஸ் பண்ணுங்க. என்ன இல்ல டாக்டர் அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கவங்க போய் சொல்றானுங்க போலுக்கு. உள்ளுக்குள்ள அப்படியே செக் பண்ணானுங்களா, ஸ்கேன் எடுத்தானுங்களா, அவங்களுக்கு தெரியாதது வெளியில இருந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா. பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கு. இல்ல வெளியில இருக்க நிறைய பேர் டாக்டரா இருப்பானுங்க போலுக்கு. ஏன்னா டாக்டர்ல பிஆர் டீம்ல டாக்டரா இருப்பானுங்க போலுக்கு. சௌந்தர்யா பிஆர் டீம்ல டாக்டர் வந்துட்டு அதிகமா இருப்பானுங்க போலுக்கு. அவங்க வந்துட்டு சொல்றாங்க, வெளியில வீடியோ பார்த்தோன்னே சொல்றானுங்க, டேய் இவனுக்கு கையெல்லாம் உடையில போலுக்கு, இவனை கொஞ்சம் விசாரிங்க, இவனை வந்து கொஞ்சம் மறுபடியும் வந்து ரீசெக்அப் பண்ணுங்க. இல்ல இப்ப போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த ஸ்கேனுக்கு அப்புறம் வந்து நிறைய எக்ஸ்ரே அந்த ஒரு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு சும்மா வந்துட்டு பண்ணுங்கிறக்காண்டி பண்ணாங்க போல. பிக் பாஸ் ட்ரெண்ட் ஆகணும், இது சீசன் 8 வந்துட்டு டிஆர்பி வந்து கம்மியா போகுது, அதனால கொஞ்சம் அதிகமா பூஸ்ட் ஏத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பண்ணானுங்க போல இருக்கு. அதனாலதான் வெளியில இருக்கவங்க வந்து அப்படி பேசிட்டு இருக்காங்க. அதைத்தான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சொல்லவும் பேசக்கூடாதுன்னு சொல்லவும் என்ன சொல்லிட்டாரு நம்ம ஜெஃப்ரி, நான் உங்களுக்கு பேசக்கூடாதுன்னா சொல்ல, உங்களை நான் பேசக்கூடாதுன்னா சொல்ல, சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டேன், உங்களை நான் பேசக்கூடாதுன்னா சொல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. ரஞ்சித்திட்டையும் முத்து முண்டு பயங்கரமா வந்து ஏறிட்டு போறாப்ல. ஏன்னா அவங்க தான் ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தாங்க. பேசிடும்போது உங்களை பேசக்கூடாதுன்னா சொல்லும் போது நம்ம தலைமை ரஞ்சித் வந்து நீ இதுக்கே சரிப்பா ஜெஃப்ரி, நீ செஞ்சது கரெக்ட் தான், நீ கரெக்ட் ஜெஃப்ரி, நீ கரெக்ட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தலை வந்துட்டு பார்ஷியாலிட்டியா வந்து அப்பயும் கோவப்படாம சரி ஜெஃப்ரி நீ பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசிட்டு போயிடாப்ல. அது கொஞ்சம் அக்ரெசிவா பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிருக்கும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அன்சிதா நேத்து எப்படி எப்ப பாரு வந்துட்டு லேடிஸ் பிள்ளைங்க கூட ஒருத்தர் இருப்பான்ல, அதான் ஜெஃப்ரி. அவன் வந்துட்டு எப்படி பிள்ளைங்க கூட இருப்பான். பிள்ளைங்க வந்துட்டு இவனுக்கு ஏதாச்சும் சொன்னா அப்படியே பொங்கிட்டு வருங்களா, அந்த மாதிரி வந்து பெண்கள் கூடயே வந்துட்டு இருக்கிற ஒரே ஆளு யூடியூப்ல ஜெஃப்ரி மட்டும்தான். எங்க எல்லா இடத்துலயுமே வந்து அவன் உட்கார இடத்துல லேடிஸ் இல்லாம மட்டும் இருக்கவே இருக்காது. கண்டிப்பா நீங்க போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். கண்டிப்பா அவன் வந்து பாய்ஸ் டீம்லாம் வந்து அழகா உட்காந்து பேசுவானுங்களா வெளியில,
அங்க போயிட்டு அவன் வந்துட்டு எப்பயுமே உட்கார்ந்தது கிடையாது. ஓகேங்களா? அவன் உட்கார்ந்தாலும் அங்க பக்கத்துல யாராச்சும் இருப்பாங்க, லேடிஸ் யாராச்சும், பெண்கள் யாராச்சும் இருப்பாங்க. அது வேணா நீங்க அனலைஸ் பண்ணுங்க, இதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்றேன். இப்ப இதுல இருந்து அனலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அண்ட் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீ அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் வந்துட்டு அனலைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அன்சிதா, ஐயோ சீரி பாயுது, திரும்ப திரும்ப வச்சுட்டால, அப்புறம் இதுக்கு பதிவு பண்ணுங்கிறக்காண்டி பண்றீங்களா, பதிவு பண்ணுங்கிறக்காண்டி பண்றீங்களா, தப்பு பண்ணிவிட்டு இதுவே இப்படி பேசுமா. ஐயோ நாங்க தான் வந்துட்டு திருப்பி வச்சுட்டோம்ல, என்னம்மா தப்பு பண்ணா வந்துட்டு கேட்காம வந்துட்டு கொஞ்சம் வாங்களா, ஐயோ இந்த பொண்ணு திருப்பி வச்சு கூட பாத்துக்கலாம் கொஞ்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு எல்லாரும் கேம் விளாடுறவங்களா என்ன சொம்பங்களா, இல்ல கேட்கறேன் கேம் விளாடுறவங்களா என்ன சொம்பங்களா. இது வந்துட்டு வச்சதுனால வந்து யாருமே கேட்க கூடாதான். அது கேட்டா வந்துட்டு அது என்ன அதுனா பதிவு பண்ணுங்கிறக்காண்டி பண்றீங்களா, பதிவு பண்ணுங்கிறக்காண்டி பண்றீங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பேச்செல்லாம் பேசுறாங்க. என்னன்னு தெரியல. இதுல வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு செம்மையா வந்துட்டு இதுல சண்டைக்கு போறாங்க. தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளவு திமிரா பேசுறீங்க, தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளவு திமிரா பேசுறீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம ஜாக்லின் வந்து சண்டைக்கு போறாங்க. என்ன பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே நம்ம ரஞ்சித்திட்ட, முத்துக்குமார்ட்ட, விஷால்கிட்ட, ஜாக்லின்ட்ட எல்லாத்துலயுமே வந்துட்டு இவனுங்க பண்ண தப்ப மறைக்கணுங்கிறக்காண்டி எல்லாத்துலயுமே சண்டை போடுறாங்க. எல்லாத்துலயுமே நாங்க தான் வச்சுட்டோம்ல, நாங்க தான் பண்ணல, நாங்க தான் பண்ணோம்ல அப்படிங்கிற அளவுக்கு அவனுங்களே வந்து வல்ட்டிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இந்த முதல் ப்ரோமோ பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, வல்ட்டி பேசிட்டு இருக்கானுங்க. என்னத்துக்கு தான் அப்படி பேசுறானுங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தலைமை கேப்டன் வந்து விஷால், ஆளுக்கு பேசுறீங்களா, ஆளுக்கு எதுக்கு பேசுறீங்க, அப்ப இருக்கு நான் இருக்கேன், அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசினாப்ல. ஆனா ஜெஃப்ரிக்கு ஜாக்லின் கேட்ட கேள்வி இருக்கு வேற மாதிரி கேள்வி. என்னன்னா பவித்ரா அன்சிதாலாம் கத்தும் போது எதுவுமே கேட்கல, ஒருத்தர் கத்துறதுனால வந்துட்டு இன்னொருத்தரும் கத்துறாங்க, இன்னொருத்தரை மட்டும் நீங்க வந்துட்டு பொறுமையா இருங்கன்னு சொல்றீங்க, அவங்கள போய் அடக்க வேண்டியதானே, அவங்க 2 பேத்தையும் அடக்க வேண்டியதானே, இல்ல 2 பேருமே அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியதானே, ஒருத்தரை மட்டும் நீ ஏன் அடக்குற, ஒருத்தரை மட்டும் பொறுமையா இரு எதுக்கு சொல்ற அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஜாக்லின் வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி, விஷால் மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்டாங்க. என்னன்னா ஆளுக்கு எதுக்கு கத்துறீங்க, நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜாக்லின் வந்து கேட்கறாங்க இந்த கேள்வியை. பாவம் தலைவன் வந்து கேப்டன் ஆனதும் போது இந்த வாரம் வந்து ஃபுல்லா சண்டையில முடியுது. இன்னும் எத்தனை அந்த ஒரு முதுகுல கத்தி வந்து எத்தனை கத்தி குத்த போறாங்க அப்படிங்கறதுல இதனால வரைக்கும் கேப்டன் வந்துட்டு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காப்ல. இதுக்கு மேலும் நல்லா பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. இந்த 2வது ப்ரோமோல எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுதுன்னா, பண்ண தப்ப நல்லா மறைக்க ஆரம்பிச்சிட்டான் ஜெஃப்ரி. அண்ட் நேத்தே எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு இவன் பண்ண தப்ப மறைக்கணுங்கிறக்காண்டி நம்ம ராணுவ மேல எவ்வளவு குற்றச்சாட்டு, எவ்வளவு ஒரு பொய்யை சொல்லி அவனுக்கு நடக்கவே இல்லை, அவன் பொய்யா நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அது மாதிரி இப்ப வந்து நான் செங்கலை வச்சேன், நாங்க செங்கலே எடுக்கல அப்படிங்கிற அளவுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து நிரூபிச்சிடும். ஏன்னா அவன் கூட இருக்கிறதுலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும், சௌந்தர்யா, அன்சிதா, பவித்ரா, அதுங்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அதுங்க பத்தி தெரிஞ்சும் இப்படி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.